இந்த 2025 மார்கழி மாத பலன்கள்ல ரிஷப ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது? ரிஷப ராசி அப்படின்னு சொல்லும் போதே ராசிநாதன் சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல சப்தம கேந்திரத்தில் உட்கார்ந்து ராசியை பார்க்குறாரு. இது ஒரு வகையான தன யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஜாதகர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதுலேயும் பொருளாதாரத்துக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய தர்மங்கள் செய்யக்கூடிய எண்ணங்களை இந்த மாதத்தில் உதிக்கக்கூடியதாக இருக்க போகுதுங்க. ஸோ ஜாதகருக்கு தனிப்பட்ட விஷயமா சொல்லணும் அப்படின்னாக்கா, உடலில் நீர், அதாவது ஹீட் தன்மை அதிகரித்து கொடுக்கக்கூடியதோ, அதன் மூலியமாக கொப்பளங்கள் கட்டி இந்த சார்ந்த விஷயங்களை ஜாதகர் ஃபேஸ் பண்ண வேண்டியதாகவும் இருக்குங்க. அதே போல் பல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை காணக்கூடிய மாதமாகவும் இது ஏற்படுத்தி தரப்போகுது. பொருளாதாரம் அப்படின்னு பேசும்போது ஜாதகர் நினைத்தபடி ஜெயிச்சு காட்ட போகிறாங்க. பணம் வரவேண்டிய வரவுகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஒரு சிலருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வரவேண்டிய வரவுகள் பாதி கடனுக்கும் லோனுக்கும் போனாலும் மீதி இல்லைங்க அப்படின்னு சொல்லும்போது சப்போர்ட்டிவான ஒரு ஜாபோ இல்லைனாக்கா ஒரு வருமானமோ அது சார்ந்த தகவல்கள் உங்களை தேடி வரக்கூடிய மாதமாக இருக்க போகுது. முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே நேரத்தில் தகவல் தொடர்பு, ஒரு செய்தி உங்களை தேடி வருதுன்னா அது உண்மையான ஆய்வு செஞ்ச பின்பு பேசுகிறது சிறப்பாக இருக்கும். நம்ம நிறைய சேனல்ஸில் பார்த்துருப்போம், ஒரு மெசேஜ் வரும்போது தட்டிடாதீங்க, பேங்க்கில் இருக்க பணம்லாம் போயிடும். அந்த மாதிரி விஷயங்கள்லேயும் கவனமாக இருக்கணும். இப்போ இருக்கக்கூடிய டீனேஜ் பசங்களாக இருக்கட்டும், ஃபோனு தெரியாமல் யூஸ் பண்ணி தன்னோட ஃபோட்டோவே உள்ளே போயிட்டு அதனால் சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ பணம் அனுப்புகிற, இப்போ நிறைய பேர் கையில் பணம் யாருக்கிட்டேயுமே இல்லைங்க, எல்லாம் ஜிபே இல்லைன்னா ஒரு ஃபோன்பே, இதுதான். அப்போ பணம் அனுப்பும்போது 1க்கு 2 முறை தொகையை சரி பார்த்துட்டு அனுப்புறது சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா அதை தெரியாமல் எக்ஸ்ட்ரா போட்டு அனுப்பிட்டு அது திரும்ப வாங்கிறதுக்கு அவஸ்தைப்படுறதையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, அடுத்தது தாய்வழி சொந்தங்கள். தாய்வழி சொந்தங்களோட ஏற்பட்ட வழக்குகள் தீர்வுக்கு வரக்கூடிய மாதமாக இருக்க போகுது இல்லையா? புதிய வழக்குக்கான பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. எவ்வளோ தான் பிரச்சனை இருந்தாலும் நம்ம இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது தாய். அவங்களோட கடமைகளை சரியாக செஞ்சிட்டிங்கனாக்கா, ஏன்னா இப்போ தான் உங்களோட அக்கௌண்ட்டை செக் பண்ணுறதுக்கு கேது பகவான் வந்திருக்காரு 4ஆம் இடத்துல. இப்போ உங்களுடைய தாயாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஏதாவது ஒன்று முடியாமல் போச்சு அப்படின்றபோது அவர் அக்கௌண்ட்டில் எழுதிடுவார், தாய் வழி கர்மா, மாத்ரு தோஷம் அப்படின்ற ஒரு விஷயத்த மார்க் பண்ணி விட்டுட்டு போயிடுவார். ஸோ அப்போ என்ன செய்யலாம், உங்களால் முடிஞ்சது, நான் ஒன்றும் உங்களை நானே 1000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறேன், எப்படி எங்கள் அம்மா கேட்குறதெல்லாம் 1000 ரூபாய்க்குள்ளே உங்களுடைய செலவுக்கு போக தாய்க்கு என்ன செய்யணுமோ அதை பண்ணுங்கள். அதே போல் தாய் வழி சொந்தங்களோட கொஞ்சம் லிமிட்டாக பழகிக்கிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். புத்திரர்கள், குழந்தைகள் வழியில் அந்யோன்யம் சிறப்பிக்க போகுது. குழந்தைகள் சிறப்பாக படிக்க போகிறாங்க. இவன் படிக்க மாட்டான், வேடிக்கை தான் பார்ப்பான், கான்சன்ட்ரேஷனே இல்லை அப்படின்னு சொன்ன குழந்தை கூட இந்த மாதம் சிறப்பாக படிக்குங்க. 20 மார்க் தான் எடுத்துகிட்டு இருந்த குழந்தை கண்டிப்பாக 35லேருந்து 40 மார்க் எடுக்கும். அப்போ 40 மார்க் எடுத்த குழந்தை 50லேருந்து 65 எடுக்கும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். புத்திகாரகன் புதன் பகவான் உங்களுடைய ராசி ஸ்தானத்தை ராசிநாதனோட இணைஞ்சி இருக்காங்க. என்ன ஆச்சு தெரியல, திடீர்னு குழந்தை சிறப்பாக படிக்குது, ஒரு மகிழ்ச்சி வர்றது நன்மை தானேங்க. சரி, ஆரோக்கியம் கண்டிப்பாக பல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், கண் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், எலும்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், இந்த 3 விஷயத்தில் கவனமாக இருந்துட்டாக்கா சிறப்புகள். அதுலேயும் வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா, வயதாயிடுச்சுன்னா பல் வீக் ஆகக்கூடியது தான். ஸோ அந்த பல் சார்ந்த பிரச்சனைகள் அதிகம் ஃபேஸ் பண்ணுறது. அதே போல் குழந்தைகளில் சொத்தப்பல் இந்த மாதத்தில் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்குறத பார்க்குறதுக்கு இருக்கலாம். அதுக்கேற்ற உணவுகளோ, காலையில் ஒரு வாட்டி ஈவினிங் ஒரு வாட்டி குழந்தைகளை ஸ்ட்ரிக்டாக பல் தேய்க்க சொல்கிறது, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளே சரி பண்ணிக்கலாம். சில நேரங்களில் அது செல்லத்தினாலேயோ இல்லை பாசத்தினாலேயோ இல்லை வேலை பலுவினாலேயோ அதை கவனிக்காமல் விட்டுடுறாங்க. ஸோ அதெல்லாம் கவனிக்கும் போது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லறம், கலத்திரக்காரகன் கலத்திர ஸ்தானத்திலே அமர்ந்திருக்காருங்க.
கண்டிப்பாக ஒரு சிலருக்கு காதல் திருமணத்துக்கான வாய்ப்புகளும் இல்லைங்க, எனக்கு அழகான ஒரு கேர்ள் ஃப்ரெண்டே கிடைக்கல, பாய் ஃப்ரெண்டே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பார்வை மூலியமாக அல்லது தகவல் மூலியமாக அல்லது ஒரு பொது இடத்துல சந்திக்கக்கூடிய வாழ்க்கை துணை சொல்கிறவரை சந்திக்கக்கூடிய விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஆனால் எவ்வளவு தான் நீங்கள் பார்த்தாலும் ஒரு வயது வரம்புன்னு ஒன்று இருக்குது. அப்போ பார்க்கும்போது என்ன செய்யணும், எந்த வயதோ அது சார்ந்த விஷயத்துக்கு பார்வையிடுது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் 13லேருந்து 17 வயது இருக்கக்கூடிய குழந்தைகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களை ரொம்ப புகழ்ந்து பேசியோ உங்ககிட்ட வந்து அதிகமாக பாசம் காட்டுறது இருந்தாங்கன்னா ஒரு ஏமாற்றத்தை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணிக்கோங்க. தந்தை வர்க்கத்தோட மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்க போது தந்தை வெளிநாட்டில் இருக்காங்க. எனக்கு தான் கை கட்டுறீங்களா? இல்லை, கை தூக்குன மாதிரி இருந்துச்சு, சாரி. ஓகே, தந்தை வெளிநாட்டில் இருக்காங்க, பார்க்க முடியல அப்படின்னு கவலைப்பட்டவங்க தந்தையோட வருகை மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்க போது, தாய் மாமன் வர்க்கத்தோட திடீர்னு குழந்தைக்கு காது குத்துறது, வீட்டில் வந்து ஒரு சுப நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போது. சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு 10ஆம் இடத்துல ராகு பகவான். ஸோ தொழிலில் கொஞ்சம் நிதானத்தை ஹேண்டில் பண்ணுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிக லேவிஷ்னஸ்ன்றதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சில மாற்றங்கள் ஏற்படுத்தி தரப்போது. ஒரு சிலருக்கு உத்தியோக மாற்றமே ஊர் விட்டு ஊர் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை நாடு விட்டு நாடு போகக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. 11ஆம் இடத்துல சனி. எந்த அளவுக்கு நீங்கள் உழைப்பும் எஃபெக்டும் போடுறீங்களோ அதுக்கேற்ற லாபத்தை பார்க்கக்கூடிய மாதமாக இது அமைச்சு தரப்போகுது. திருமண பாக்கியம் சொல்லும்போது குரு பார்வை இல்லை 6 கெட்டாக இருக்குது. ஆனால் திருமணத்துக்கு காரக கிரகம் 7ஆம் இடத்துல இருக்கிறது. திருமண வாய்ப்புகளை, பேச்சுவார்த்தைகளை, இல்லை ஒரு நிகழ்வில் சந்திக்கக்கூடியது. இந்த பொண்ணை பார்த்தேன், இங்கே ஜாதகம் பொருத்தம் பாருங்கள், இந்த பையனை பார்த்தேன் நல்லா படித்து வேலையில் இருக்கான் பாருங்கள் அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் தொடங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உத்தியோக ரீதியாக ஒரு மாற்றங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதன் மூலியமாக வாய்ப்பு வர்றதுக்கு கண்டிப்பாக சாதகமாக இருக்குங்க. சரி, அப்போது இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிரகங்கள் நிலைகள் பார்க்கும்போது 8ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் அமர்ந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சொல்லலாம். ஏன்னா பிறப்பு ஜாதகத்தில் 8ல் வந்து செவ்வாய் இருந்துச்சுன்னா மாங்கல்ய தோஷத்தை பற்றி பேசுவோம். ஆனால் இங்கே சூரியன் செவ்வாய் இணைஞ்சு 8ல் இருக்கிறது கண்டிப்பாக வீட்டில் ஒரு மாங்கல்ய பூஜை செய்து கொள்வது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த மாதம் அப்படின்னு எடுக்கும்போது ரிஷபராசி நேயர்களுக்கு ஒப்பந்தங்கள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் ஆரோக்கியம் நம்ம பேசும்போது கால்சியம் சத்து குறைபாடு சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளியூர் பயணங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்குண்டான வசதிகளில் செல்வது சிறப்பாக இருக்கும். வண்டி ஓன் டிரைவிங்கை விட ட்ரெயின், வண்டி இதில் போகிறது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நைட் டைமில் ட்ராவலிங், ஓன் டிரைவ் ட்ராவலிங்கை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, மேலும் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மார்கழி மாதம் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் ஏற்படுத்தி கொடுக்க உங்களுக்கான எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய கிரகங்களில் சுக்கிரன் புதன் இணைந்து பார்க்குறாங்க. ஸோ ஸ்ரீரங்கநாதரை போய் வழிபாடு செய்கிறது இல்லைங்க. ஸ்ரீரங்கம்லாம் இந்த நேரத்தில் மார்கழி மாதத்தில் கால் வைக்க முடியுமா, கோயிலில் பயங்கர கூட்டம் இருக்கும் அப்படின்வாங்க. சில பேர் எப்படியாவது போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க. இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சயன கோலத்தில் இருக்கக்கூடிய, அதாவது விஷ்ணு பகவான் படுத்த கோலத்தில் இருக்கக்கூடிய கோவில் நிறைய இருக்குங்க பெருமாள் கோயில். அதில் உங்களோட பிறந்த கிழமை அல்லது நட்சத்திரம் அன்னைக்கு அந்த பெருமாளுக்கு துளசி வாசனுக்கு துளசி மாலை போட்டு வழிபாடு பண்ணுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதம் உங்களுக்கான வெற்றிக்கான எண் 5, வெற்றிக்கான வண்ணம் பச்சை வண்ணம். நன்றி.